லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஜீவிதா நாச்சியார் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கக்கூடாது என்ற ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தில் மருது சேனை அந்த அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிற ஆதி நாராயணன் பல விமர்சனங்களுக்கான வேலைகளை அவர் செய்கிறார். இதை யார் சொல்லி செய்கிறார் அப்படிங்கிறது அது அரசியலுக்கு உண்டானதா இருந்தாலும் கூட ஒரு நாகரிகம்னு வேணும். என் சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறது அந்த உலகத்துல இங்க மட்டும்தான், மதுரையில மட்டும்தான் பார்க்கிறோம். ஏங்க, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மறவர், அவரை நான் தெய்வமா வணங்குறேன். இனம் பார்த்து இங்கு தெய்வமாக வணங்குவதில்லை, குணம் பார்த்து வணங்க வேண்டும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குணம் பார்த்து, அவருடைய தியாகத்தை பார்த்து வணங்குகிறான். அதுதானங்க தியாகம். அந்த தியாகம் தான் அம்மையார் சசிகலா அவர்கள், சின்னம்மா அவர்கள் 30 ஆண்டு காலமாக அரசியல் அதிகாரம் படைத்த நிலைமையில அம்மையார் ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சராக வைத்து அழகு பார்த்தவர். அவங்களுக்கு பெரும் துரோகம் நடந்திருக்கிறது. அந்த துரோகத்திற்கு குரல் கொடுக்க முடியாமல் அகமுடையர் இனம் தமிழ்குடி சாதியாக இருந்தாலும் அதுவும் கள்ளர் மறவர் அகமுடையர் முக்குலத்தில் ஒன்றுதான். அந்த குலத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் ஆதி நாராயணன் என்பவர் திருமங்கலம் தேவர் சிலை முன்பாக ஆர்பி உதயகுமாரை கட்டி வைத்து அடிப்பேன் என்று சொல்லி கூக்குரலிட்ட இந்த ஆதி நாராயணன் அவர்கள் இப்பொழுது என்ன அறிக்கை விடுகிறார்? ஏன் அப்படி குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க? அகமுடைய சமுதாயத்தை சார்ந்தவர் போட்டியிட்டாலும் ஓட்டு போடாதீங்க. இது என்னங்க கொடுமை இல்லையா? எப்படி இது மனசு எப்படி வருது? ஆதி நாராயணன் அவர்களுக்கு வயதுல மூத்தவர் தான். உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஞானம் எனக்கெல்லாம் 5% தான் இருக்கனால அந்த அளவுக்கு பெரியவன் கிடையாது. ஆனால் இப்படி சொந்த சமுதாயத்திற்குள்ளே இனத்தானை வைத்து இனத்தானை குத்துகிற போக்கை டிடிவி தினகரன் செய்வதை கைவிட்டு விடணும். இல்லைன்னா தினகரனுக்கு எதிராக கடுமையாக இந்த திருச்சி ரங்கராஜ் களத்துல இறங்குவேன். நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. தினகரன் அவர்களே, யாருக்கிட்டையும் சோத்துக்கு உப்பு புளி பருப்பு மிளகாக்கு நாங்க நிக்கல. எங்க சொந்தத்துல தான், எங்க சொந்த உழைப்புல தான் நாங்க வாழ்றோம். உங்களுக்கு உழைச்சங்கிறதுனால, தினகரனுக்கு உழைச்சங்கிறதுனால நாங்க அடிமை இல்லை. தினகரன் அவர்களே, நீங்கள் செய்கிற இந்த கீழ்த்தரமான அரசியலை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். இனத்தானை வைத்து மோத விடுகிற போக்கு என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது திருச்சி மாவட்டத்திலும் அந்த கூத்து நடந்துச்சு. எம்பி சிவா அவர்களுடைய வீட்டை அவருடைய சமுதாயத்தை சார்ந்த, எங்களுடைய கள்ளர் சமுதாயத்தை சார்ந்தவரையே வைத்து அடிக்க வைத்தார். அதை கூட நான் கண்டிச்சு செய்தி போட்டேன். பல்லுக்கு பல்லு, கல்லுக்கு கல்லு, முகத்துக்கு முகம். இந்த திருச்சி ரங்கராஜ் பாலண்டார் அப்படித்தான். நான் மருது சேனை அவர்களை கண்டிக்கக்கூடிய வகையிலே செய்தி வெளியிடவில்லை. அன்பாக சொல்றேன், மூத்தவரா சொல்றேன், கேட்டுக்குங்க. திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில இந்த முறை ஆர்பி உதயகுமார் படுதோல்வி அடைவார். அம்மையார் சசிகலா அவர்களுக்கு மட்டும் துரோகம் செய்தார் என்பதற்காக மட்டுமல்ல, அதிமுகவை மிகவும் படுகொலியில் தள்ளிய முதல் குற்றவாளி ஆர்பி உதயகுமார். அம்மா ஓபிஎஸ் ஒத்து வர மாட்டாருமா, நீங்க தான்மான்னு சொன்னது. ஐயா ஓபிஎஸ் சரிப்பட்டு வர மாட்டார், நீங்க தான் ஐயான்னு எடப்பாடி சொல்றது. எல்லா நாசக்கார வேலையும் செய்த இந்த ஆர்பி உதயகுமாரை தோற்கடிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? நீங்க தானே ஐயா சொன்னீங்க, மருது சேனை ஆதி நாராயணன் அவர்களே, நீங்க அமமுக கூட்டணி சார்பா 2021 போட்டியிடுகிற பொழுது 16,000 ஓட்டு வாங்கினீங்க. இந்த முறை நீங்க போட்டி போடுங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், அது கூட ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா வன்மம் இருக்கக்கூடாது. சொந்த சமுதாயத்துக்குள்ளே இப்படி வன்மமாக இருக்கலாமா? அடுத்து இன்னொரு போர் நடக்குது. ஐயா ஜெயானந்த் அவர்கள் ஒரு இது போட்டிருக்காரு. இது ஆதி நாராயணன் அவர்களே, தலை துண்டிக்கப்பட்டாலும் எதிரிகளிடம் சரணடைந்தவர்களின் படத்தை வைத்துக் கொண்டு எடப்பாடியினை மண்டிட வேண்டும் என துடிக்கும் உங்கள் மூளை முட்டியில் இருக்கிறது என்பதை நாடே இந்நேரம் அறிந்திருக்கும். அரசியல் துரோகத்திற்கு அழகு சாதனங்களை பூசி மொழி உங்கள் அரசியல் பசிக்காக நீங்கள் போட மண்டிட எங்களை போன்ற எங்களையும் அதாவது நீங்கள் போட்ட மண்டியை எங்களையும் போட சொல்லாமல் சற்று ஓரமாக போய் உட்காருங்கள்னு சொல்றார். உங்களை விட அரசியல்ல குறைவு, அறிவுல குறைவு, ஆனால் பண்பானவர் ஜெயானந்த். அவரை நம்ம தவற சொல்லலாம். ஏன்னா மருது சேனை நடத்தி கொண்டு இருக்கிற
ஆதிநாராயணன் வயசுல மூத்தவர், அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். ஆனா ஜெயானந்த் உங்களை கண்டிச்சு போட்டிருக்காரு. அவ நீங்க எந்த அளவுக்கு அவர் மனசு நோகும்படியோ அல்லது அம்மையார் சின்னம்மா அவர்களுடைய மனசு நோகும்படியோ எப்படியான செயலை நீங்கள் செய்திருப்பீர்கள், ஆனால் இப்படி அவர் ஒரு பதிவு போடுவார் முகநூல்ல. இப்ப பல விஷயங்கள் நமக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது. இதெல்லாம் செய்வது யாரு? டிடிவி தினகரன் மூலமாக சொல்லி இந்த சதி நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, மதுரை திருமங்கலம் தொகுதியில் ஜீவிதா நாச்சிக்கு எதிராக செயல்படும் சேனை மருது. சொந்த சமுதாயம் இப்படி மோதிக்கலாமா? நீங்க திருமங்கலத்துல ஆர்பி உதயகுமாருக்கு வேலை பாருங்க, கருத்தியல் ரீதியா மோதுங்க. நாங்க என்னது செய்ய போறோம், அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு கேளுங்க. இப்படி வன்மமான ஒரு போக்கு என்பது ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சசிகலா அவர்களின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டு வரும் ஜீவிதா நாச்சியார் அவர்களின் கட்சியான அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் திருமங்கலம் வேட்பாளர் நலமரங்க ஜீவிதா நாச்சியார் அகமுடையார் சசிகலாவுக்கு ஓட்டு இல்லை எனும் மருது சேனை அமைப்பு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அகமுடையார் என வேட்பாளரான ஜீவிதா நாச்சியாரை மருது சேனை ஆதரிக்குமா? ஏன் ஆதரிக்க கூடாதுங்கிறேன். ஆதரிக்க வேண்டும். ஏன் ஆதரிக்க கூடாது? ஜீவிதா நாச்சியார் எந்த அளவுக்கு அவருடைய மக்கள் பணி என்ன, எந்த அளவுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு உழைச்சிருப்பாரு, எல்லா உழைப்பையும் மறந்துட்டீங்களா டிடிவி தினகரன் அவர்களே? உண்மையில் அகமுடையருக்கான அமைப்பு என்று செயல்பட்டு வந்தால் ஜீவிதா நாச்சியாரை திருமணத்தோடு ஆதரித்தானே ஆக வேண்டும். அப்ப ஏன் அப்படி நீங்க மாறி மாறி சொல்றீங்க? உண்மையா நீங்க அகமுடையருக்கு இந்த இயக்கத்தை நடத்துறீங்கன்னா திருமங்கலம் தொகுதியில ஆர்பி உதயகுமார் போட்டிடுறார். ஆதிநாராயணன் எங்க இருக்காரு? அதிமுக அமமுக கூட்டணியிலே எதுலயே இருக்கார். அப்ப நீங்க திருமங்கலம் தொகுதியில ஆர்பி உதயகுமார் ஆதரிச்சு நீங்க ஓட்டு கேளுங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அகமுடையர் சமுதாய மக்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு சமுதாய மக்களுக்கே முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில நீங்க செய்யலாமா? தேவர் உங்களை மன்னிப்பாரா? நம் முன்னோர்களெல்லாம் மன்னிப்பாங்களா? யோசனை பண்ணி பாருங்க. மருதுசேனை ஐயா அவர்களே, தயவு செய்து டிடிவி தினகரன் உங்களை தூண்டி விடுகிறார். டிடிவி தினகரனுக்கு அரசியல் எதிர்காலம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் அரசியல் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவார். எழுதி வச்சுங்க. நம்மளாம் தினகரனை கூட இருந்தும் பார்த்துருக்கோம், எட்டு இருந்தும் பார்த்துருக்கோம் ஐயா. இந்த தினகரன் திகார் சிலையில் இருக்கும்போது மக்கள் செல்வர் டிடிவி தினகரனின் பேரவை என்று தொடங்கி அம்மையார் சின்னம்மா அவர்களுக்காக, அவருடைய உறவினர் என்பதற்காக நான் உழைத்தேன். தினகரனோட நேரடி விசுவாசி நான் கிடையாது. தினகரன் சொல்லி அவருக்காக வேண்டி நான் பேரவை தொடங்கல. அம்மையார் சசிகலா சின்னம்மா அவர்கள், நான் ஒரு பத்திரிகையாளர் என்பதனால அம்மையார் சசிகலா என்று சொல்கிறேன். யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நான் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் பல விஷயங்களை நான் எழுத வேண்டிய சொல்ல வேண்டிய ஒரு நிலை. அதனால அம்மையார் சசிகலா என்று சொல்கிறேன், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அம்மையார் சசிகலா அவர்கள் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையிலே இருக்கிறார். டிடிவி தினகரன் பாஜகவால் பழிவாங்கப்பட்டு திகார் ஜெயிலுக்கு போறார். அப்ப ஆண்டிப்பட்டி பகுதியிலிருந்து சொல்றாங்க, திருச்சி ரங்கராஜ் பாலண்டார் அவர்களே, நீங்க தான் தமராக்கி சின்ன தம்பி தொடங்கிய சின்னம்மா பேரவையில் இருந்தீங்க, மாநில செயலாளரா, நீங்க தினகரனுக்கு ஆதரவா களத்துல இறங்குங்க, எல்லாம் ஒரு குல பிஞ்சு ஒரு தாய் பிள்ளைகள் என்று சொன்னதின் அடிப்படையில பேரவை தொடங்கி தமிழ்நாடு முழுவதுமாக உழைச்சேன். எனக்கு பதவி தரலங்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்படி ஒரு மோசமான ஒரு நபரு தினகரன் என்கிட்ட டாக்டர் வெங்கடேஷ் சொன்னார், எங்க அத்தானை நம்பி இறங்காதீங்க, உங்களை மாதிரி உழைப்பாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாருன்னு. அப்படிப்பட்ட டிடிவி தினகரனை நம்பி உழைத்தேன். எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில 3 நாள் சிறை வைக்கப்பட்டேன் பொய் வழக்குல. அப்பொழுதும் தினகரன் கண்டுகொள்ளவில்லை. தினகரனுடைய குணம் என்பது சரியில்லாத குணம். மருது சேனையவர்களே, நீங்கள் தினகரனை நம்பி இப்படி ஒரு களத்துல இறங்காதீர்கள். உங்களுக்கான அரசியல் ஞானம் அறிவு என்பது உங்களுக்கு இருக்கிறது. நீங்க வயதிலே மூத்தவர். தயவு செய்து இது போல ஒரு கருத்தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம். அகமுடையர் ஓட்டு அகமுடையருக்கே. திருமங்கலத்துல ஆர்பி உதயகுமார் நிக்கிறாரா? அங்க 1 லட்சம் ஓட்டு இருக்கா? எவ்வளவு ஓட்டுங்கிறது எனக்கு தெரியல. 1 லட்சம் ஓட்டு அகமுடையர் ஓட்டு இருக்குதா? ஒரு 40,000 ஓட்டு ஜீவிதா நாச்சியார் சகோதரி வாங்கிக்கட்டும், அது அவங்களுடைய திறமை. அகமுடையார் சமுதாயம் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்ற ஒரு போக்கு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அதனாலதான் நான் கருப்பு சட்டை போட்டுட்டு இந்த செய்தியை வெளியிடுறேன். பெரும்பாலும் பல செய்திகள் கருப்பு சட்டை போட்டுட்டு நான் வெளியிடுறதில்ல. மருது சேனை என்ற அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிற ஆதி நாராயணன் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன், அன்பாக கண்டிக்கிறேன். நீங்க வயதுல மூத்தவர், உங்களை எல்லாம் தரம் குறைவாக ஒரு வார்த்தை கூட நான் பேசக்கூடாது. யாரையுமே நான் பேச மாட்டேன். ஏதோ ஒரு விஷயம்
திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே வரலாறு படைப்பார் ஜீவதான் ஆச்சியார் அவர்கள். இந்த தேர்தல் களத்துல திருச்சி ரங்கராஜ் பரப்புரை செய்வேன், இருக்கின்ற இடத்திலிருந்தே பரப்புரை செய்வேன். எனக்கும் நேரிலே அழைப்பு கொடுத்தால் நான் கடுமையாக பரப்புரை செய்யக்கூடிய சிறந்த பேச்சாளன். ஒன்னும் சாதாரணம் இட போட்டுறாதீங்க. டிடிவி தினகரன் அவர்களே, மருதுசேனை ஆதி நாராயணன் அவர்களே, தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சொந்த சமுதாயத்துக்குள் இப்படி சண்டை நடந்தா பார்க்கிறவன் சிரிப்பான். இந்த முக்குளத்துறையினம் அழிஞ்சு நாசமா போகுது அரசியல்ல. கைகுட்டி சிரிப்பான். கைகுட்டி சிரிக்கிறதுக்கு அத்தனை பேரும் தயாரா இருக்கான். அதை புரிந்து கொண்டு முக்குளத்துறையினம் அரசியல்ல அனாதையா போயிருச்சு. அதுக்கு முதல் காரணமாக இருக்கக்கூடியது டிடிவி தினகரன் தான். உங்களை துணை பொதுச் செயலாளராக நியமித்து விட்டு போனார் அம்மையார் சசிகலா அவர்கள். வந்து பார்த்தா கட்சி இல்ல, கட்சியில யாருமே இல்ல. அப்ப அந்த அளவுக்கு மோசமான வன்மம் கொண்டவர்களாக இருந்து பல்வேறு செயல்களை செய்ததனால் விநாசகால விபரீத புத்தி என்பார்கள். நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடாமல் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே மட்டும் 2019 போட்டியிட்டு இருந்தால் எடப்பாடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி இருந்திருக்கலாம், அல்லது எடப்பாடி ஆட்சியை அம்மையார் சசிகலாவிடம் மண்டியிட வைத்திருக்கலாம். அந்த ஒரு வேலையை செய்யாமல் எடப்பாடியுடன் கள்ள உறவு வைத்துக் கொண்டு அப்ப அவர் அப்படித்தான் இருந்திருக்காரோன்னு தோணுது. அன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதியில போட்டியிடாம அந்த 18 எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த தொகுதியில போட்டிட்டு இருந்தா ஒரு 10 பேர் 8 பேர் ஜெயிச்சிருந்தா அப்ப எடப்பாடி பழனிசாமி யாருக்கிட்ட மண்டிடுவார்? நேர பெங்களூரு பரப்புனாக்கிற போயிட்டு அம்மா சின்னம்மா காப்பாத்துங்கன்னு சொல்லி இருப்பார்ல. அந்த நிலைமை உருவாக கூடாது என்பதற்காகத்தான் டிடிவி தினகரன் இவ்வளவு மோசமான வேலையை செய்திருக்கிறார். அம்மையார் சசிகலா அவர்களை 18 பேர் சட்டமன்ற உறுப்பினரை கூட்டிட்டு எத்தனை தடவை பார்க்க போயிருக்காரு சொல்லுங்க பாப்போம். தங்க தமிழ் செல்வனை கூட்டிட்டு எத்தனை தடவை பார்க்க போயிருக்காரு? பெரியகுளத்துல இருக்கிற ஒரு முன்னாள் எம்எல்ஏ என்கிட்ட கண்ணீர் மல்க அழுது பல்வேறு விஷயங்களை சொன்னார். டிடிவி தினகரன் சொல்றாருல, பல அந்தரங்கு பல விஷயங்கள் இருக்குன்னு. தினகரன் ஐயா உங்களை பத்தியும் விஷயம் இருக்கு. ஆகையினால டிடிவி தினகரன் இந்த மோசமான நாசக்கார அரசியலை செய்ய வேண்டாம். முக்குளம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எக்குளமும் ஆளணும், முக்குளம் ஆளணும். ஆனா இப்ப முக்குளம் அரசியல்ல அழிஞ்சுகிட்டு இருக்கு. அதுக்கு மருதுசேனை அமைப்பு நடத்தி கொண்டு இருக்கிற இந்த ஆதி நாராயணனும் ஒரு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்ற ஒரு அக்கறையில் அன்போடு சொல்லுகிறேன். மருதுசேனை ஆதி நாராயணன் ஐயா அவர்களே, மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இருக்காது. உங்களுக்கு ஆதரவாக இருக்க நாளைக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா தினகரன் நிக்க மாட்டாரு. உங்களால சமாளிக்க முடியாதுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். நான் இப்பவும் சொல்றேன், உங்களை நான் கண்டிக்கிற அளவுக்கு நான் உங்களை விட வயசுல மூத்தாள் கிடையாது, வயதிலே சிறியவன். மருதுசேனை ஆதி நாராயணன் அவர்களுக்கு வணங்கி கேட்டுக்கிறேன், முக்குளம் நாம அடிச்சுக்கிட்டு நின்னா பாக்குறவன் சிரிப்பான், உலகம் சிரிக்கும். திருமங்கல சட்டமன்ற தொகுதியில ஆர்பி உதயகுமார் மிக படுதோல்வி அடையணும். யார் ஜெயிக்கிறாங்களோ தொகுதியை, யார் ஆட்சிக்கு வருதோ வரலையோ அதெல்லாம் விட்டுருங்க. ஒட்டுமொத்த அரசியல் நாசக்கார வேலைக்கும் இந்த ஆர்பி உதயகுமார் தான் காரணம். ஆர்பி உதயகுமார்ட்ட இதே லகரம் பத்திரிகை எடுத்துக்கிட்டு நான் ஒரு நாள் பார்க்க போறேன். அப்ப என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் சின்னம்மாவுக்கு ஆதரவா செய்தி போடுறீங்க, உங்களுக்கு எல்லாம் செய்யலாம்னு நினைச்சேன், பரவாயில்லங்க, நான் எப்போதுமே சின்னம்மா ஆதரவாளர் தான் அப்படின்னு எந்திரிச்சு வந்துட்டேன். அப்பயும் சின்னம்மான்னு தான் சொல்றாரு. ஏதாவது தகாத வார்த்தையில சொல்லலாம். உள்ளுக்குள்ளெல்லாம் அச்சம் இருக்கு. உள்ளுக்குள்ள அச்சம் இருந்து என்னங்க பண்றது? ஏங்க தமிழ்நாட்டில் அன்னைக்கு 5 லட்சம் பேத்துக்கு பணக்காரா இருக்கான்னா, 5 லட்சம் பேத்துக்கு மேல பணக்காரா இருக்கான்னா அதுக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் தான் காரணம். ஆரிய பாப்பார பெண்மணி அம்மையார் ஜெயலலிதாவிடம் இவர்கள் நெருங்க முடியுமா? அமைச்சர், வானளாவிய அதிகாரம் படைத்த அமைச்சர் பதவி, சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், வாரிய தலைவர், எல்லா பதவிகளையும் கொடுத்து அழகு பார்த்தார். பணம் வாங்குறாங்க, கொடுக்குறாங்க, அது அரசியல்ல சகஜங்க. இப்ப இளங்கவன்ட்ட கொஞ்சம் கொண்டு போய் 5 கோடி ரூபா கொடுத்து நீங்க சீட்டுக்கு பேரம் பேசிக்கிட்டு நிக்கலையா? நீதாயே அமைச்சர்னு சொல்லி 10 கோடி 5 கோடின்னு சொல்லி பணம் கொடுத்துக்கிட்டு நிக்கலையா? எல்லாரும் இங்க திருச்சியில இருந்து எத்தனை பேர் அங்க போய் கட்டுக்கட்டா கொண்டு போய் வண்டியா பணம் கொடுத்துட்டு இருக்காங்க தெரியாதா? திமுக நேருகிட்ட 2% கமிஷன் வாங்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இந்த பணத்தை கொண்டு போய் இளங்கவன்ட்ட கொடுக்குற கதையெல்லாம் தெரியாதா? அதுக்கு கூட தான் எனக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சு விட்டாங்க. அதையும் நான் தான் சமாளிச்சேன். யார்கிட்ட போய் உதவின்னு கேட்டோமா என்ன? மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், ஜீவிதான் ஆச்சியார் ஒரு தமிழ்குடி சாதியை சார்ந்த பெண். சாதியை கூட விட்டுருங்க, நம்ம தமிழ்குடிகள் ஒற்றுமையாக இல்லாததன் காரணத்தினால்தான் திருச்சி மாவட்டத்துல மாவட்ட அறங்காவலர் குழு தலைவராக ஒரு ரெட்டியார் இருக்கிறார். இதை விட கேவலம் என்ன இருக்கு? நாங்க ரெட்டியாரை தவறா சொல்லல. தமிழ்குடி சாதியை சார்ந்த மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பதவியில் ஒரு முக்குளத்துறை இல்லை, முத்துரையர் இல்லை. இது மிகப்பெரிய அவமானமாக இருக்கிறது தமிழ்குடிகளுக்கு அரசியலிலே. அப்படித்தான்
இன்றைக்கு தமிழ்குடி சாதியை சார்ந்தவர்கள் அரசியலில் பல வகையில் பழிவாங்கப்படுகிறார்கள். நான் கட்சி பாரபட்சமே பார்க்கல. லால்குடி சட்டமன்ற தொகுதியில சவுந்தரபாண்டியனை பழிவாங்கிறதுக்கு நேர் முயற்சி பண்றார். திருவரங்க சட்டமன்ற தொகுதியில பழனியாண்டி எம்எல்ஏவோ பழிவாங்கிறதுக்கு நேர் முயற்சி பண்றார். தமிழ்குடி சாதிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதனாலதான் பல கட்சிகள் என்னை கூப்பிட்டு நான் போய் சேரல, நடுநிலையானவனா இருக்கணும்ட்டு. அதனால வருகிற சட்டமன்ற இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 23 நடக்கவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தென்னந்தோப்பு சின்னத்துல ஜீவிதா நாச்சியாருக்கு திருமங்கலம் தொகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த ஆதி நாராயணன் அவர்கள் டிடிவி தினகரன் பேச்சை கேட்டுக்கொண்டு இது போல பதிவுகளை பேட்டியே கொடுக்காதீங்க. அகமுடையர் சமுதாயத்துல எத்தனை பேர் ஏழை எளிய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, இலவச திருமணம் பண்ணி வைங்க, எவ்வளவு உதவிகளை செய்யுங்க. அந்த மக்களுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி அரசாங்க அதிகாரிகிட்ட கொடுத்து அதுவால செய்யுங்க, நல்லது செய்யுங்க. நிச்சயம் உங்களை வரலாறு நினைத்து பார்த்து என்ன உங்களை வணங்கும். இல்லை என்றால் யாரையா இருந்தாலும் வரலாறு காரி துப்புற மாதிரி வச்சுக்க கூடாது. தினகரன் பேச்சை கேட்டுக்கொண்டு எடுப்பார் பிள்ளையாக இருக்காதீர்கள். ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பார்கள். அதுபோல இருக்காதீர்கள் ஐயா ஆதிநாராயணன் அவர்களே என்று இந்த செய்தியின் வாயிலாக ஆதிநாராயணன் அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஜீவிதா நாச்சியார் அவர்கள் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற வேண்டும். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் ஜீவிதா நாச்சியார் அவர்கள் மகத்தான வெற்றி பெற வேண்டும். அனைவரும் உழைத்திருப்போம். நன்றி, வணக்கம்.